ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா நூக்கல் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ண நூக்கலை போட்டுக்கலாம். இந்த நூக்கல் பொரியல் தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எப்போவும் பிரிஞ்சியில் போடுவோம், குருமாவில் போடுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பொரியல் செய்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் நூக்கல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நூக்கல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் நூக்கல் காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த நூக்கல் காயை வேக வச்சுக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சில பொருட்களை நம்ம மிக்சியில் போட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நல்லா குறப்பாக அரைச்சிக்கலாம். சீரகம் போடும்போது வாசனையாக இருக்கும். குறப்பாக அரைச்சிட்டோம். அந்த அரைச்சி விழுதை இப்போது நம்ம இந்த நூக்கல் காயோடு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த காய் இந்த காய் இந்த தேங்காயெல்லாம் போட்டுறோம் பார்த்திங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே அந்த காயோடு சேர்ந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த நூக்கல் பொரியல் நான் சாம்பாருக்கு தான் செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்க சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.